அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார். இந்த பாடல் எல்லாம் தான் நமக்கு ஞானம் வருவதற்கான முறை. இந்த பாடல்கள்ல நாம யாரும் இறைவனுக்கு சொந்தம் என்று நினைப்பது கிடையாது, இறைவனுக்கு அடிமை என்று சொல்லுவது கிடையாது. இந்த அடிமைத்தனம் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம நடைமுறை வாழ்க்கையில இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லலாம். ஒரு ஆடை நாம வளர்க்கிறோம், அதை கொல்லுவதற்காக கொலைக்களத்திற்கு அனுப்புகிறார்கள். அந்த ஆட்டினாலே என்ன செய்ய முடியும்? அது தன்னுடைய எந்த உரிமையையும் அந்த இடத்திலே எதிர்பார்க்காது. எஜமான் அடிமை என்கின்ற நிலை இருக்கும். அதே போலதான் நாம ஒரு மருத்துவர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போறோம். அந்த மருத்துவர்கிட்ட நாம எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா உடம்பு நமக்கு நல்லாகும். அவர் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் நாம கேட்டுதான் ஆகணும். அவர் எஜமான், நாமெல்லாம் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த அடிமைகள். அப்படிதான் இந்த குழைத்த பத்துல சுவாமி இறைவனை அரசனாகவும் தன்னை ஒரு அடிமையாகவும் வைத்து பாடிய அற்புத குழைத்த பத்து. அடுத்தபடியாக உயிர் உண்மை பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். அடுத்த பாட்டு இந்த பாடல் உயிர் இறைவன் உண்ணுகிறானா என்றால் இல்லை. இந்த உயிரை பண்படுத்தி அவன் தன்னுடைய திருவடிக்குள் வைக்கின்ற பாங்கினை இந்த உயிருண்ணி பத்து நமக்கு உணர்த்துகிறது. இந்த உயிருண்ணி பத்து திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகர் பெருமான் சிவானந்தம் எப்படி நமக்கு மேலிட்டு, அதனாலே நாம் மிகுந்த ஆனந்தத்தை பெறக்கூடிய ஒரு நிலையை இந்த பாடலிலே நமக்கு எடுத்து கூறுகிறார். நாம் தொடர்ந்து இந்த பாடலை விண்ணப்பம் செய்து மாணிக்கவாசகருடைய அருளை நாம் பெறுவோமாக.